எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பற்றியும் அது தொடர்பான சில தகவல்கள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 50வது தலைமை நீதிபதியாக பதவி வகித்த திரு டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் நவம்பர் 10ஆம் தேதி ஓய்வு பெற்றார். 51வது தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நவம்பர் 11ஆம் நாள் பதவியேற்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 124(2) படி சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமனம் செய்கிறார். நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய நடைமுறைகளில் முக்கிய பங்கு வகிப்பது கொலிஜியம் அமைப்பு. இந்த கொலிஜியம் அமைப்பு நீதிபதிகளை நியமனம் செய்கிறது மற்றும் இடமாற்றம் செய்கிறது. இந்த கொலிஜியம் அமைப்பு நாடாளுமன்ற சட்டத்தினாலோ அல்லது அமைச்சரவையின் தீர்மானத்தினாலோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினாலோ உருவாக்கப்பட்டவை அல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் உருவாக்கப்பட்டது. கொலிஜியம் அமைப்பு மூத்த நீதிபதியை தலைமை நீதிபதியாக தேர்வு செய்து சட்ட அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்கிறது. சட்ட அமைச்சகம் பிரதமருக்கு பரிந்துரை செய்யும். பிரதமர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். இந்த சுப்ரீம் கோர்ட்டு கொலிஜியம் அமைப்பில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. 5 பேரில் ஒருத்தர் தலைமை நீதிபதி, 4 பேர் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள். இதேபோல் ஹைகோர்ட்டுக்கு தனியாக கொலிஜியம் அமைப்பு இருக்குது. ஹைகோர்ட் கொலிஜியத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் 2 மூத்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் இருப்பர். தலைமை நீதிபதியும் மற்றும் பிற நீதிபதிகளையும் நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டுன்னு பார்த்தோம். இதே போல் இவங்களை பதவி நீக்க செய்கிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு. தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளுடைய தவறான நடத்தை மற்றும் இயலாமை ஆகிய இரண்டின் காரணமாக ஷரத்து 124 சப்கிளாஸ் 4 படி நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வர். 2 காரணம்தான். ஒன்று மிஸ்பிஹேவியர், இன்னொன்று இன்கெப்பாசிட்டி, தவறான நடத்தை மற்றும் இயலாமை. நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு இவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில் பதவி நீக்க தீர்மானம் இயற்றப்பட வேண்டும். அவ்வாறு இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்கிறார். இப்போ பார்லிமெண்ட்டில் நம்ம நிறைய மெஜாரிட்டி பார்த்துருப்போம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன். இதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை மூலமாக எப்படி ஒரு தீர்மானத்தை இயற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களை 50% மேலே அந்த தீர்மானத்தில் கையெழுத்திடணும். மற்றும் அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எத்தனை பேர் ப்ரெசண்ட் ஆகிறாங்க, ப்ரெசண்ட்டான மெம்பர்ஸில் 2/3, 3/2 பங்கு உறுப்பினர்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டிருக்கணும். இப்படி இயற்றப்பட்ட தீர்மானம் தான் சிறப்பு பெரும்பான்மை தீர்மானம். இவ்வாறு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே குடியரசுத் தலைவர் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்கிறார். 2014ஆம் ஆண்டு பாராளுமன்றம் 99வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை இயற்றியது. இந்த சட்டத்திருத்தத்தின்படி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் கொலிஜியம் அமைப்பிற்கு மாற்றாக இனி நீதிபதிகளை தேர்வு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் 2015ஆம் ஆண்டு இந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் NJAC செல்லாது என அறிவிக்கப்பட்டு இந்த சட்டம் நீக்கப்பட்டது. தலைமை நீதிபதிகளுடைய பட்டியல் பார்க்கலாம். முதல் தலைமை நீதிபதி H.J. கானியா. 45வது தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா. 46வது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய். 47வது தலைமை நீதிபதி S.A. போப்டே. 48 N.V. ரமணா. 49
உதய் உமேஷ் லலித் 50, டிஒய் சந்திரசூட் 51, சஞ்சீவ் கண்ணா. குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஒரே தலைமை நீதிபதி எம். இதயதுல்லா. தகவல் பெறும் உரிமைச் சட்டம் RTI ஆக்ட் 2005 படி மத்திய அரசு மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலகத்திற்கும் இந்த RTI சட்டத்தின்படி தகவல்கள் கேட்டு பெறக்கூடிய உரிமை அனைத்து குடிமக்களுக்கும் உண்டு. 2019க்கு முன்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகம் RTIக்கு கீழ் வராமல் இருந்தது. 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகமும் RTIக்கு கீழ் கொண்டு வரப்பட்டது.